எங்களுக்கு துணிவை தந்திடும் சுவாமி விவேகானந்தரே, நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தருகிறேன். யார் மீதும் இனி நான் பொறாமை கொள்ள மாட்டேன். பரீட்சை நேரத்தில் தைரியம் இழக்க மாட்டேன். பரீட்சை நேரத்தில் மற்ற மாணவர்களுடன் என்னை ஒப்பிட்டுக் கொள்ள மாட்டேன். படிப்பதிலிருந்து என் மனதை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் நான் விலகி இருப்பேன். மனதை படிப்பில் குவிக்கும் உங்களிடம் உள்ள சக்தியை எனக்கும் தாருங்கள். படித்ததை நன்கு நினைவில் கொள்ளவும் எனக்கும் சக்தி கொடுங்கள். சுவாமிஜி, உங்களுக்குள்ள உற்சாகத்தை தன்னம்பிக்கையை எனக்கும் தாருங்கள். பயமே அறியாத சுவாமிஜி, நான் முன்னேறுவதற்காக நன்கு படித்துள்ளேன். இந்த பரீட்சை நேரத்தில் கடுமையாகவும் திறமையாகவும் நான் நிச்சயம் உழைப்பேன். நான் படித்ததை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து மனப்பாடம் செய்து வருகிறேன். என்னுடைய விடாமுயற்சியினால் கடும் உழைப்பினால் பயமின்றி தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுவேன். தேர்வில் நான் நன்கு செய்வதன் மூலம் என் அப்பா அம்மாவிற்கு மகிழ்ச்சியை தருவேன். என் ஆசிரியர்களுக்கு கௌரவத்தை கொண்டு வருவேன். என் பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் நற்பெயரை வாங்கி தருவேன். எல்லாம் வல்ல சுவாமிஜி, இவை எல்லாவற்றையும் நன்கு நிறைவேற்றிட எனக்கு மன ஒருமைப்பாட்டை தாருங்கள். மன வலிமையை தாருங்கள். நான் நல்ல மார்க்ஸ் வாங்குவேன். என் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல ரிமார்க்ஸ் பெறுவேன். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து மார்க்ஸ் ரிமார்க்ஸ் அதோடு ரிமார்க்கபிள் மனிதனாக ரிமார்க்கபிள் பெண்மணியாக நான் மாறுவேன். அதற்கு சுவாமி விவேகானந்தரே எனக்கு வேண்டிய சக்தியை தாருங்கள். புத்தியை தாருங்கள். சித்தியை தாருங்கள். கணம் கண்களை திறந்து ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தரை தரிசனம் செய்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுவோமோ அது வாயால் சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் உணர வேண்டும். உணர்ந்து பொறுப்போடு படிப்போம். ரொம்ப அருமையான பிள்ளைங்களாம் நீங்கள் வருவீங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனைகள் இவ்வளவு நல்ல வாய்ப்பு கொடுத்த அந்த பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், அன்புடன் கவனமாக பொறுமையுடன் இருந்த விவேகானந்தருடைய கண்மணிகளான உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.